இந்த வீடியோல ட்ரிஃப்ட் டிடெக்ஷன் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிஃப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்க ஏடபிள்யூஎஸ்ல கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் இல்லைன்னா லைக் அஜார்ல வந்து ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் இல்லைன்னா டெராஃபார்ம் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் டூல் யூஸ் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிப்ளாய் பண்ணிட்டு தென் கான்சோல்ல வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சப்போஸ் எடிட் பண்றோம் அப்படின்னா அந்த சேஞ்சுக்கு பேர் தான் ட்ரிஃப்ட். ஸோ நம்ம கோட்ல வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும், பட் ஆக்சுவலா டிப்ளாய் ஆகிருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த கோடுக்கும் டிப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பேர் தான் ட்ரிஃப்ட். ஸோ இதை வந்து எப்படி டிடெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒன் ஆஃப் த டூல் வந்து Driftctl. அண்ட் இதோட இன்ஸ்டாலேஷன் அண்ட் ப்ரோ டெமோஸ் லிமிடேஷன்ஸ் அப்புறம் இது என்னென்ன ரிசோர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அது போக நிறைய டூல்ஸும் இருக்குது, பட் இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம வந்து Driftctl தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி driftctl.com போய்க்கோங்க. ஸோ அவங்களோட கோட்டே பார்த்தீங்கன்னா மைண்ட் த கேப் பிட்வீன் த கோட் அண்ட் த பிளாட்ஃபார்ம். ஸோ கோட்ல இருக்க கான்ஃபிகரேஷனுக்கும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற கான்ஃபிகரேஷனுக்கும் இருக்கிற அந்த கேப்பை வந்து Driftctl யூஸ் பண்ணி நீங்க ஃபைன் பண்ணலாம். ஸோ ஒரு சாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ Driftctl ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு Terraform ஸ்டேட் ஃபைல் பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து என்னென்ன ட்ரிஃப்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணி சொல்லியிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசனும் அதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து டெராஃபார்ம்ல டிப்ளாய் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ட்ரிஃப்ட்டை மட்டும்தான் டிடெக்ட் பண்ண முடியும். இதுவே கிளவுட் ஃபார்மேஷன் இல்லைன்னா ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் ஆகாது. ஸோ இப்போ வந்து Driftctl டாக்குமெண்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். லைக் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப சிம்பிளான டாக்குமெண்டேஷன் தான். லைக் ரொம்ப ரொம்ப ஈஸி இது கோ த்ரூ பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Driftctl அப்படின்ற CLI டூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லினக்ஸ் மேக்ஓஎஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் x64 லினக்ஸ் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கால் பண்ணுறேன். ஸோ இதுவே நீங்கள் 32 பிட்டாக இருந்தீங்கன்னா இந்த லிங்க், அண்ட் மேக்ஓஎஸ்ல அப்படின்னா இந்த லிங்க். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்க உபுண்டு மிஷினில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து chmod +x இது வந்து எக்ஸிக்யூட்டபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. தென் அந்த Driftctl ஃபைலை வந்து லோக்கல் பின்ல வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் அதை குளோபலாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த தேர்ட் கமாண்ட் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான், ரன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ Driftctl ஸ்கேன் அவ்வளோதான் கமாண்டே. இப்போ வந்து நான் என்னோட இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். Driftctl இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 2 டூல் முக்கியமாக தேவை. ஒன்று வந்து AWS CLI. ஸோ பிகாஸ் Driftctl வந்து AWS CLI யூஸ் பண்ணி தான் அவங்க அக்கௌண்ட் கூட வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக AWS CLI வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் Terraform வந்து வேணும். பிகாஸ் இது Terraformல இருக்க ஸ்டேட் ஃபைல் எடுத்து தான் ரன் பண்ண போகுது. ஸோ அதனால Terraformமும் லோக்கலில் இருக்கணும். இப்போ வந்து நான் Terraform சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நேவிகேட் பண்ணி எல்லாம் பண்ணுறேன். அண்ட் 2 ஃபைல் இருக்கு. main.tf அப்படின்றது என்னோட Terraform ஸ்கிரிப்ட் ஃபைல். இப்போ அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக்கா ப்ரொவைடர் வந்து AWS அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளா வந்து ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்றோம். லைக் மை TF டெஸ்ட் பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ண டேட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ACL வந்து பிரைவேட். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் Terraform இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைல். நெக்ஸ்ட் அதை வந்து இப்போ நான் Terraform அப்ளை கொடுத்து ஒன்ஸ் இதை வந்து டிப்ளாய் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து Terraform ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த Terraform.tf ஸ்டேட். இப்போ சப்போஸ் நான் இப்போ கான்சோல்ல போய் அந்த S3 பக்கெட்டை வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி Driftctl யூஸ் பண்ணி ட்ரிஃப்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கமாண்ட் வந்து Driftctl அதுக்கப்புறம் ஸ்கேன் அப்படின்றதான் ஆப்ஷன். ஸோ Driftctl ஸ்கேன்னு கொடுத்தோம் அப்படின்னா லோக்கலில் வந்து அந்த TF ஸ்டேட் ஃபைல் இருந்தது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை வேற ஏதாவது டைரக்டரியில இருந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரம் அப்படின்ற ஃப்ளாக் வந்து பாஸ் பண்ணுவோம். அதை பற்றி நான் இப்போ லேட்டராக சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து உங்கள் Driftctl ரிப்போர்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையுமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்குது. செக்யூரிட்டி குரூப்ஸ், அதுக்கப்புறம் ரவுட் டேபிள், S3 பக்கெட்ஸ், IAM யூசர், இன்ஸ்டன்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிட்டு கடைசியாக வந்து ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ 1% கவரேஜ், ஒன் கவர்டு பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட். அதாவது ஒரே ஒரு S3 பக்கெட் மட்டும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட்ல வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ 76 வந்து நாட் கவர்டு. ஸோ அதை தவிர மற்ற எதுவுமே கவர் ஆகலை. 0 மிஸ்ஸிங் இன் கிளவுட் ப்ரொவைடர். ஸோ அப்படின்னா என்னன்னா, இந்த நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோட், அதாவது என் Terraform ஃபைலில் இருக்கிற
லைக் ரிசோர்ஸ் வந்து கிளவுட்ல இல்லை அப்படின்னா அது வந்து இங்கே வரும். 0 out of 1 சேஞ்சஸ் அவுட் சைட் ஐஐசி, அதாவது எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்றது சொல்லி காட்டியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூ ஹேவ் அன்மேனேஜ்டு செக்யூரிட்டி குரூப்ஸ் தட் குட் பி ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இது வந்து லிமிடேஷன்ஸ், இதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து டாக்குமெண்டேஷனுக்கு வருவோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து டெராஃபார்ம் பேக்எண்டை வந்து S3 பக்கெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ரம் அப்படின்ற ஃப்ளாக் வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் டிஎஃப் ஸ்டேட் ப்ளஸ் S3 கோலன், அதுக்கப்புறம் உங்கள் டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் உங்கள் பக்கெட்டோட பாத்துக்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இது டைரெக்டாக வந்து உங்கள் S3 பக்கெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணி அப்படியும் ஒர்க் ஆகும். உங்கள் டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் வந்து லோக்கலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. அண்ட் சப்போஸ் இது வந்து நீங்கள் வேற டைரக்டரியில இருந்து ரன் பண்றீங்க அப்படின்னா லைக் ஃப்ரம் டிஎஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி உங்க டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைலோட பாத்தை மட்டும் மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க வந்து ஒரே ஒரு ஃபைல்ல இருந்து மட்டும்தான் ஸ்கேன் பண்ண முடியும்னு இல்லை, லைக் மல்டிபிள் டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல்ஸையும் பாஸ் பண்ணி அதுல இருந்து உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரிஃப்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ த யூசர் வந்து சேம் AWS ரீஜியன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு லிமிடேஷன். இந்த நெக்ஸ்ட் வந்து டெராஃபார்ம் ப்ரொவைடர் சப்போர்ட். ஸோ வெர்ஷன் வந்து 0.11க்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு யூசர் சினாரியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கோத்ரூ பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து டெராஃபார்ம் அப்ளை கொடுத்து அந்த பக்கெட் கிரியேட் பண்றீங்க. நெக்ஸ்ட் வந்து மேனுவலா வந்து அந்த வெர்ஷனிங் எனேபிள் பண்றோம் அந்த பக்கெட்டுக்கு கான்சோல்ல போய். அப்போ Driftctl ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ வெர்ஷனிங் வந்து எனேபிள்டு அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ நம்ம திரும்பவும் வந்து டெராஃபார்ம் அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து ரிவர்ட் பேக் ஆயிரும். பிகாஸ் டெராஃபார்ம் அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அந்த அப்ளை பண்ற டெம்ப்ளேட்ல வந்து வெர்ஷனிங் ஆஃப்ல இருக்கும். ஸோ ப்ரீவியஸா நம்ம மேனுவலா எனேபிள் பண்ணியிருந்த வெர்ஷனிங் வந்து இப்போ ஆஃப்ல இருக்கும். சப்போஸ் அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைலுக்கும் நம்ம கான்சோலுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ அதனால திரும்பவும் Driftctl அப்படின்னு சொல்லி ரன் பண்ணீங்கன்னா நோ சேஞ்சஸ் அப்படின்னு தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிசோர்ஸஸ் வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுவும் இங்கேயே பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இங்கே ப்ரொவைடர்ஸ்ல AWSல போய் சப்போர்ட்டட் ரிசோர்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா என்னென்ன ரிசோர்ஸ்லாம் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் வந்து இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ S3, EC2, Lambda, RDS இந்த மாதிரி லைக் ஒரு கோர் சர்வீசஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லைக் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து இந்த Driftctl டூல் லைக் அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது. பட் சப்போஸ் இதுக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னாலும் இது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான், நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி. ஸோ GitHubல வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இந்த டூல் வந்து கோல தான் எழுதியிருக்காங்க. அண்ட் ஸோ இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கோ தெரிஞ்சது அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அண்ட் ஓகே, இப்போ Driftctl பற்றி அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஏன் Driftctl சூஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ட்ரிஃப்டர் அப்படின்றதும் இதே மாதிரி தான். AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து டெராஃபார்மில் வச்சு டிப்ளாய் பண்ணி அதில் ஏதாவது ட்ரிஃப்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் மானிட்டர் லாம்டா அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஐ திங்க் இதை வந்து நீங்கள் டெராஃபார்ம் கோடில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. Driftctl வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது, ஸோ அதனால அதுக்கு போயிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா TFDD அப்படின்னு இருந்தது. ஸோ virtual dom/TFDD GitHubல. அண்ட் இதுதான் TFDDனா டெராஃபார்ம் ட்ரிஃப்ட் டிடெக்டர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட்டட் வந்து Jan 2020. ஸோ அதனால இந்த டூல் வந்து கம்ப்ளீட்டாக ரிலையபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொப்ரைட்டரி சொல்யூஷன்ஸும் இருக்குது இந்த மாதிரி டெராஃபார்ம் ட்ரிஃப்ட் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு. பட் ஓப்பன் சோர்ஸ் டூலாக போகணும் அப்படின்றதுனால நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் டூல் வந்து Driftctl தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர், அந்த யூஸ்வலாக யூடியூப் திங்ஸ் தான் அதெல்லாம் பண்ணிருங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு வந்து ஏதாவது சிம்பிள் டவுட்ஸ் இல்லை ஃபீட்பேக், சஜஷன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. லைக் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடா இல்லை லைக் சைபர் செக்யூரிட்டி, டெவாப்ஸ், லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட் ரிலேட்டடா எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து ட்ரை பண்ண ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது காம்ப்ளிகேட்டடான டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா லைக் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா intothetv.pyt அப்படின்னு இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.